Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. இந்த வர 3 மாதங்கள் வடகிழக்கு புறமான அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னாக்கா கடும் வானிலை நிகழ்வுகள் வருவதற்கான இது உண்டு, வாய்ப்புகள் இருக்கு. காலநிலைக்கு ஓரளவுக்கு பொருந்தும். எப்படின்னாக்கா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உயர்ந்தபட்ச வெப்பநிலையை காட்டிலும் இப்போ பதிவு செய்யப்படுற வெப்பநிலை 2-3 டிகிரி அதிகமாக தான் இருக்குது. கடும் வானிலை நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய இந்த புயல்கள்லாம் கொஞ்சம் வலு பெற்று இருக்கு. ஏன்னா கடலுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும். இதுவே ஒரு 4 நாள் 5 நாளைக்கு காட்டும், எடுத்துக்கலாம். இது 10 நாளைக்கு காமிச்சா கூட இன்னொன்று இதுலேயே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கணினி தான் வச்சுருக்கேன். இது இப்படி இருக்குது. இதே நான் ஜிஎஃப்எஸ் பானா பாருங்கள், அந்த படமே மாறி இருக்கும் பாருங்கள். ஒரு வருடம் இருக்கக்கூடிய வானிலையே அடுத்த வருடம் இருக்குன்னு சொல்லவே முடியாது, மாறிக்கொண்டே இருக்கும். இன்னுமே அதிகப்படியான ஆபத்து நிறைந்ததா மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஏதோ சொல்றாங்களே தவிர ஒரு வருடம் மாதிரி அடுத்த வருடம் இருக்காது. இந்த வருடம் நல்ல மழை பெய்யுது, அடுத்த மழை பெய்யுது, அடுத்த வருஷம் இது வந்ததுன்னா பஞ்சம் வந்ததுன்னா மாறி மாறி தானே வரும். இதெல்லாம் இந்த சிறப்புஞ்சியில் 156 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பதிவாக இருக்குது 24 மணி நேரத்தில். அந்த மாதிரி ரெக்கார்ட் ரெயின்ஃபால். அதெல்லாம் டிசம்பர்னாலே ஒரு ஆபத்தான மாதமாகவே. சில டிசம்பரில் மழையே பெஞ்சது இல்லை, அப்படியான டிசம்பர்லாம் கூட இருந்திருக்கு. அட்லீஸ்ட் முன்னையோட இப்போ எவ்வளோ பரவாயில்ல. சில நாட்களுக்கு முன்பே உங்களுக்கு தெரிஞ்சுடுறது ஒரு நிகழ்வு வருது, நம்மளை நோக்கி வருது அப்படின்ட்டு. புயல்கள்லாம் திடீர்னு வரதில்லை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. ஏன்னா நீங்க ஸ்க்ரீன்ல வந்தாலே எல்லாருமே சந்தோஷப்படுவோம், பள்ளி காலத்துல கல்லூரி காலத்துல அப்படின்னு. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கும்போது சார், முன்னாடி இருந்த காலநிலை அப்படின்றதும் இன்னைக்கும் நிறைய மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். ஏன்னா இந்த வருடத்தின் கடைசி மாதங்களை ஒட்டி நம்ம வரும்போது ஒரு பெரிய கேள்வி இருக்கு, மழையால நமக்கு ஒரு ஆபத்து உண்டான்னு. முன்னாடி மகிழ்ச்சிக்குரியதா இருந்தது மழை, பள்ளிகள்லாம் விடுமுறை விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு அச்சத்துக்குரியதா மாறிக்கிட்டு இருக்கோன்ற கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்? சரி, அதாவது இந்த வர 3 மாதங்கள் வடகிழக்கு புறமான அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னாக்கா அது அந்த டைமில் தான் பார்க்கணும். அதாவது செப்டம்பர் எண்டில் கடைசி வாரத்தில் பார்த்தா ஒரு காலநிலை அறிவிப்பு வெவ்வேறு நிறுவனங்கள் கொடுக்கும். அது ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனம், அதே மாதிரி ஜப்பானில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்றையாக பார்க்கும் பொழுது ஒரு கருத்தொற்றுமை அடிப்படையில் ஓரளவுக்கு தெரியும். கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா இருந்துன்னு வச்சுங்கோ, உறுதியாக தான் நடக்கும்னு சொல்லலாம். அந்த காலநிலை அறிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க, இயல்புக்கு அதிகமாக மழை இருக்குமா, இயல்பு நிலை இருக்குமா, குறைந்து இருக்குமா தான் காட்டும். ஓகே, எக்ஸாக்டாக இவ்வளோ சென்டிமீட்டர் அதெல்லாம் காட்டாது. இன்றைக்கு இவ்வளோ மழை வரும் அதெல்லாம் காட்டாது. அது வந்து ஒரு கோடிட்டு காட்டும் எப்படி இருக்கும் நிலை என்று. அதை இந்த கடைசி வாரங்களில் தெரிஞ்சுக்கலாம். அதில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒன்று வேறுபாடு இருந்துன்னு வச்சுங்க, கருத்தொற்றுமே இல்லைன்னா நம்ம எது சிறப்பாக இதுவரையிலும் இருந்திருக்கிறதோ அந்த நிறுவனத்தின் அறிக்கையை தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் என்ற அடிப்படையில் புள்ளி அடிப்படையிலே கணிப்பார்கள். இந்த காலகட்டங்களிலே இந்த வெப்பம் இருக்கும்போது எவ்வாறு மழை பெய்தது, அப்புறம் இங்கே காற்றழுத்தம் இப்படி இருக்கும்பொழுது எவ்வாறு மழை பெய்தது, இதெல்லாம் வைத்து கொண்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன் புள்ளியல் அடிப்படையில் ஒரு உறவு முறையை கணித்து அதன் மூலம் சொல்லுவாங்க. அது ஒரு முறை. இன்னொன்று வந்து டைனாமிக் மாடல்னு அர்த்தம். பல நாட்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து இந்த இயற்பியல் அடிப்படையில் ஃபிசிக்ஸ் பேசிஸில் இந்த மாடல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இது வந்து 10 நாளைக்கு கூட காட்டுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு துல்லியமாக இருக்கக்கூடியனா ஒரு 4 நாட்களுக்கு தான் வச்சுக்கலாம். நான் எல்லாம் டக்குன்னு மாறினே இருக்க வானிலை அதனால். ஸோ இதையே வந்து இந்த 3 மாதத்துக்குமே ரன் பண்ணுவாங்க. பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது வந்து இந்த டைனாமிக் மாடலில் பண்ணும்போது ஓரளவுக்கு காட்டும். அந்த கூட இருக்குமா குறைச்சிருக்குமான்னு காட்டுமே தவிர 100% காட்டாது. பட் அதுவே போகிறோம் நம்மளுக்கு, ஏன்னா ஒரு கைடன்ஸ் தான். இந்த மாதிரி மோசமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது, அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டியது தான். அடுத்தது இந்த 3 மாதமே இருக்கும்போது முதல் மாதம்லாம் கூட ரொம்ப குறைவாக இருந்துன்னு வச்சுக்கோ, அப்போயே ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு.
ஆனால் இந்த 4 மாதம் இந்த தென்மேற்கு பருவமழைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இதான் இந்தியா முழுக்க முக்கியமானது. ஆனால் இந்தியா முழுக்க பார்க்கும்பொழுது 80 விழுக்காடு பகுதிகளுக்கு மழை என்பது இந்த 4 மாதங்கள் தான். அதுலேருந்து வேறுபட்டது எப்படின்னாக்க, நம்ம தமிழ்நாடு அந்த மத்திய பகுதியும் கடலோர பகுதிகளுக்கெல்லாம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த வடகிழக்கு பருவமழை மூலம் தான் அதிக மழையை பெறும். அதே போன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலமானது குளிர்காலங்களில் அதிக மழை பெறும். ஏன்னா மேற்கிலேருந்து வரக்கூடிய மேற்கத்திய சலனங்கள்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு, அதன் மூலமாக அவை மழை பெறும். அதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் அதை ஒட்டி உள்ள ஹரியானா, பஞ்சாப் போன்ற பகுதிகள். அதுதான் இப்போ நான் முன்னாடி கேட்ட மாதிரி சார், இப்போ இந்த வருடம் நீங்கள் சொன்ன மாதிரி தொடக்கத்திலே என்ன மாதிரியான தட்பவெப்பம் இருக்குது அப்படின்றத வச்சுக்கிட்டு கூட நம்ம இந்த வருடம் எப்படி இருக்குன்றது அனுமானிக்க முடியும். இல்லை, அதாவது இதுவே ஒரு 4 நாள் 5 நாளைக்கு காட்டும், எடுத்துக்கலாம். இது 10 நாளைக்கு காமிச்சா கூட. இன்னொன்று, இதுலேயே இப்போ நான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கணினி தான் வச்சுருக்கேன். இது இப்படி இருக்குது. இதே நான் ஜிஎஃப்எஸ் போனால் பாருங்கள், அந்த படமே மாறி இருக்கும் பாருங்கள். இட் வில் பி டிஃப்ரெண்ட்டு. ஓகே. அஃப்கோர்ஸ் இந்த லோ ப்ரெஷர் இதெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த மழையின் அளவு பாருங்கள், இது எல்லாம் மாற்றங்கள் இருக்கும். இதுதான் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை தவிர்த்து இப்போது இன்னும் அதிகமாக 7 மாடல் சேர்த்துருக்காங்க. ஆஸ்திரேலியன் மாடல் ஆக்சஸ், அது வந்து லிமிட்டட் ஏரியா மாடல் அப்படிம்பாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு முக்கியமாகவும் அதுக்கு நம்ம தென்னிந்தியாவும் அந்த எல்லையில் வருது, அதுக்குள்ளே வருது. அதனால் அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா இது வந்து லார் யூனியனில் இருக்க இந்த தீவில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து அந்த பகுதிக்கான கணிப்பை வச்சுருக்கான். ஸோ அந்த பகுதியில் என்ன வருதோ இல்லையோ அதை பார்த்துக்கலாம். இதை வரையறுக்கப்பட்ட மாடல் தான், லிமிட்டெட் ஏரியா மாடல் இதெல்லாம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் முதல்ல சொன்ன அந்த இசிஎம்டபிள்யூ, ஜிஎஃப்எஸ் எல்லாம் உலகம் முழுதும் குதலாம், எந்த பகுதிக்கு வேணால் பார்த்துக்கலாம். அதுதான். ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள், மாறுபாடு. அதுதான் பொதுவா நம்ம வழக்கத்துல பேசுறது உண்டு இல்லையா சார்? இப்போ பேசும்போது முன்னாடி மாதிரி இல்லப்பா, காலம்லாம் மாறி போச்சு அப்படின்னு பேசுறோம் இல்லையா? இது வந்து காலநிலைக்குமே பொருந்துமா? காலநிலைக்கு ஓரளவுக்கு பொருந்தும். எப்படின்னாக்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உயர்ந்தபட்ச வெப்பநிலை காட்டிலும் இப்போ பதிவு செய்யப்படுற வெப்பநிலை 2-3 டிகிரி அதிகமாக தான் இருக்குது. அதற்கு காரணம் நகரமயமாதல், நிறைய கட்டடங்கள் வந்திருக்கு, அதான் காரணம். அந்த அளவுக்கு அது சொல்லலாம். அடுத்தது இந்த கடும் வானிலை நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய இந்த புயல்கள்லாம் கொஞ்சம் வலு பெற்றிருக்கு. ஏன்னா கடலுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு சொல்லலாமே தவிர மற்றபடி சொல்ல முடியாது. ஒரு வருடம் இருக்கக்கூடிய வானிலையே அடுத்த வருடம் இருக்குன்னு சொல்லவே முடியாது, மாறிக்கொண்டே இருக்கும். எவ்ரி சீசன் இஸ் யூனிக். ஓகே. இந்த வருஷம் இருக்கிற மாதிரி தான் அடுத்த வருஷம் இருக்குங்கிறதே கிடையாது, அது இயற்கை. இல்லை, நாளடைவில் இப்போ வருடம் நம்ம அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு போகும்போது வந்து இன்னுமே அதிகப்படியான ஆபத்து நிறைந்ததா மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா சார்? ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம செய்திகளில் பார்க்கும்போது மழை வரும், அதி தீவிரமா வரும், இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ சமீப நாட்கள்ல நம்ம இந்த மேக வெடிப்பு அப்படின்றத பத்தி எல்லாம் பேசுறோம். மேக வெடிப்புங்கிறது இப்போ சொல்லாடல்ல இருக்கே தவிர அது ரொம்ப நாளாவே தான் இருக்கு. ஓ, அது நம்ம இப்போ அந்த டேர்ம் பயன்பாடு தான் அதிகமா இருக்கு, அதுதான். ஓகே. ஆமாம். இல்லை, இப்போ 2015 அதன் பிறகான காலகட்டம், இல்லை 2019 அதன் பிறகு வந்து இன்னும் அந்த கிளைமேட் எக்ஸ்ட்ரிமிட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா? அது ஏதோ சொல்றாங்களே தவிர ஒரு வருடம் மாதிரி அடுத்த வருடம் இருக்காது. இந்த வருடம் நல்ல மழை பெய்யுது, அடுத்த மழை பெய்யுது, அடுத்த வருஷம் இது வந்ததுன்னா பஞ்சம் வந்ததுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ மழை பெய்யும், மாறி மாறி தானே வரும். சில வருடங்களில் மழை அதிகமாக இருக்கும், சில வருடம் மழை குறைவாக இருக்கும். இந்த மாறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் இயற்கையில், அதுதான். இல்லை, போக போக அது இன்னும் ஒரு ஆபத்து நிறைந்த சூழலை நோக்கி தான் கொண்டு செல்லும் அப்படின்றது. இப்போ எல்லா வருடமும் மழை வந்துட்டே இருக்குங்கிறாங்களே. அது இன்னும் போக போக அதை வெயிலாக இருந்தாலும் அதிகமாக இருக்கும் அதோட தாக்கம், மழையாக இருந்தாலும் இன்னும் அதி தீவிரமாக இருக்கும் அப்படின்லாம் பேசப்படுது இல்லையா சார்? அதாவது வெப்பம் அதிகரிச்சு இருக்கு 2-3 டிகிரின்னு சொன்னால் அது இந்த அளவில் வெப்பம் அதிகரிச்சுன்னு சொல்லலாம். கடும் வானிலை நிகழ்வில் வருவதற்கான இது உண்டு, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது நடந்ததுன்னா எப்போதும் பயந்துன்னு இருக்கணுங்கிறது கிடையாது. தண்ணி வந்ததுன்னா தண்ணி போகிறதற்கான வழி இருந்தால் போகிறோம். இதெல்லாம் இந்த சிறப்புஞ்சியில் 156 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பதிவாக இருக்குது 24 மணி நேரத்தில். ஓகே. அந்த மாதிரி ரெக்கார்ட் ரெயின்ஃபால் அதெல்லாம்.
பட் இருந்தாலும் தண்ணி போவதற்கான வழி உண்டாங்க, மலையிலேருந்து அப்படி கீழே போயிடுது, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நீர் செல்வதற்கான வழி இருக்கணும், அவ்வளோதான். இல்லை இந்த மாதிரி நம்ம கேள்விப்படும் போது சார் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு பகுதியில் மட்டும் அதிக மழை அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி அது மாதிரி மாறுறதுக்கு இல்லை ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்றது உண்டா? ஆமாம், அது ஒரு வானிலை நிகழ்வு வந்தால் வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ சென்னையில் மிக அதிகமான மழை அப்படின்னு பார்த்தா 45 சென்டிமீட்டர் வந்திருக்கு 1976. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ரெயின்ஃபால் வந்து நுங்கம்பாக்கத்துலேயும் வரல, மீனம்பாக்கத்துலேயும் வரல. வேறு தானே சென்னையோட பகுதிக்கு வந்திருக்கலாம் 2005. பட் நகர இந்த 2 இதை எடுத்துட்டிங்கன்னா, வானிலை மையத்தை எடுத்திங்கன்னா அந்த 45 சென்டிமீட்டர் வரல, 76 தான் வந்தது. ஸோ அப்போ நம்ம இந்த அளவுக்கு உணரலை. காரணம் என்ன, அப்போ வெட்ட வெளி அதிகமாக இருந்தது, சுற்றி நிறைய நிலங்கள் ஓப்பனாக இருந்தது காரணத்தினால நீர் வெளியே செல்வதற்கான வழிமுறைகள் இருந்தாலும் அப்படி போயிடுது. அந்த மாதிரி வழிமுறைகள் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இல்லை ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா சார், எப்போவுமே டிசம்பர் வந்துட்டாலே தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் நம்ம பேசும்போது டிசம்பர்னாலே ஒரு ஆபத்தான மாதமாக, சில டிசம்பரில் மழையே பெஞ்சது இல்லை, அப்படியான டிசம்பர்லாம் கூட இருந்திருக்கு. ஆனால் இப்போ கடந்த ஆண்டுகளில் நம்ம பார்க்கும்போது டிசம்பர்னாலே எங்கே அப்படின்னா அது தேவையில்லாத பயம். அதிகமான மழைனா நவம்பர் தானே, 3 மாதங்கள் எடுத்துட்டாங்கன்னா நவம்பர் தான் ஜாஸ்திம்பாங்க. டிசம்பர்லாம் கம்பேர் பண்ணால் அந்த டிசம்பர் 1 எக்கச்சக்கமாக வந்து 2005 அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் வரது வச்சுன்னு ஒரே டிசம்பர்லாம் மோசம் தர முடியாது. அது அந்தந்த இல்லை, அது ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணிருச்சு இல்லையா சார்? அதனால ஒவ்வொரு டிசம்பர் வரும்போது அந்த கேள்வி நிச்சயமா நீங்க எதிர்கொண்டிருப்பீங்க, இந்த டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான். அப்போ இந்த ஆண்டு இந்த நிறைவு மாதங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும்? அதாவது இப்போ இந்த கணிக்கிறதுங்கிறது வந்து வேஸ்ட். ஏன்னா இப்போ இந்த 10 நாள் கழிச்சா 4 நாள் தான் எடுத்துக்க போகிறேன். அந்த பீரியடில் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது தான். அட்லீஸ்ட் முன்னையோட இப்போ எவ்வளோ பரவாயில்ல, சில நாட்களுக்கு முன்பே உங்களுக்கு தெரிஞ்சுடுறது ஒரு நிகழ்வு வருது, நம்மளை நோக்கி வருது அப்படின்ட்டு. புயல்கள்லாம் திடீர்னு வரதில்லை, உங்களுக்கு வந்து ஒரு 7 நாள் 6 நாள் முன்னாடியே புயல் உருவாகிறது பற்றி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த கவலையெல்லாம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும், அவ்வளோதான். ஆமாம். இல்லை இப்போது நம்ம கடந்த காலங்களில் விட இப்போ துல்லியமாக சொல்கிற அளவுக்கு நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம பேசும்போது கூட, இப்போ கடந்த சமயங்களில் கடந்த சில மாதங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது கூட சார், இந்த புயல் வரும், இந்த அறிகுறி இருக்கு, இது நிலை பெறும் அப்படின்னு நிறைய கணிப்புகள் வந்து நம்ம அரசிலிருந்தே வெளியிடப்பட்டுச்சு. ஆனால் அது கடந்ததா, நின்னதா, இல்லை போனதா, மாறினதா அப்படின்னு பல குழப்பங்கள், கேள்விகள்லாம் இருந்தது. அப்போ அவ்வளவு துல்லியமா நம்மளால கணிக்க முடியாது அப்படின்ற ஒரு பதில தான் அவங்க கொடுக்குறாங்க. இன்னும் அந்த இடத்தை நோக்கி உலக அளவுல நம்ம அறிவியல்ல வளரலையா, என்ன பிரச்சனை? அறிவியல்ல வளரலைங்கிறது இல்லை, இதை வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். இயற்கையை கணிக்கிறதுங்கிறது இல்லை. நீங்க பார்த்திருப்பீங்களே ஒண்ணு இல்லை, சில மாதங்கள்ல போன வருடங்களுக்குள்ள இப்போ மெட்ராஸ்ல இருந்து கிளம்புறீங்க ஒரு கார்ல, எத்தனை மணிக்கு போய் நீங்க கோயம்புத்தூர் சேருவீங்கன்னு சொல்ல முடியுமா? கேரண்டியா நேரத்துல போயிடுவோம், தோராயமா ஒரு கணக்கு சொல்லலாம், அவ்வளவுதான். மனுஷனால் தயாரிக்கப்பட்ட காரு, மனுஷன் தான் ஓட்டுறான், ஏதாவது சொல்ல முடியறதா? ஜிபி இப்போ நம்ம மேப் வச்சிருக்கோம், எவ்வளோ டிராஃபிக் இருக்கு, எவ்வளோ டிலே ஆகும், கரெக்டா 8-10க்கு போய் சேர்ந்துடலான்ற அளவுக்கு நம்ம துல்லியம் வந்துட்டோம் இல்லையா? வந்திருக்கோம். பட் இருந்தாலும் கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது இயற்கையில் மொத்தம் இயற்கையால் சிருஷ்டிக்கப்பட்டு இயற்கையால் நடத்தப்படுவது, இது மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டு மனுஷனால் நடத்தப்பட்டதில் ஏன் ஒரு அன்சர்டினிட்டி இருக்கும்போது இயற்கைங்கும் போது எவ்வளோ விஷயம் இல்லை. நிச்சயமா சார். ஆனால் அதை கணிக்கிறதுக்கு தானே இப்போ நம்ம ஆய்வு மையம்லாம் நம்ம இருக்குது. ஆய்வு மையத்திலேருந்து ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு புயல் சின்னம் உருவாகுது, இல்லை புயலாக மாறுது, இவ்வளோ நேரம் நிலை பெறும்னு. அதில் மாற்றம் வரும்போது மீண்டும் அது கேள்விக்குரியதாக மாறுது இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் இருக்குது, அந்த இடத்தையே பார்ப்போம். இதை பாருங்கள், இது இங்கே இருக்குது, இது ஒரு புயல் மாதிரி வச்சுங்களேன். இதை வந்து இப்படி எப்படி போகிறதுன்னு இப்படி காட்டுறது. இதே நான் வந்து இதே இடத்துல ஜிஎஃப்எஸ் மாடல் இருக்கா பாருங்கள், வேறு மாதிரி காட்டுறது பாருங்கள், வலுவிழந்து ஒரு பெரிய இதாக இருக்கிற மாதிரி காட்டுறது. அதுக்கு இது வேறு மாதிரி காட்டுறது பாருங்கள். இப்போ நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? இல்லை ஏன் அந்த மாற்றம் சார்? ஏன்னா எல்லாமே அறிவியலை மையப்படுத்தி தான் கணிப்புக்குள்ளே வராங்க, அப்போ எப்படி வித்தியாசப்படுது? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு இயற்கை சமன்பாடு, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமன்பாடுகளை பயன்படுத்துகிறது. அந்த சமன்பாடுகள் பயன்படுத்துவதில் வந்து அந்த எந்த சமன்பாடுங்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், இந்த நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கும். அடுத்தது அந்த டேர்மை ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த சமன்பாடு. நம்ம சீக்கிரம் கணிக்கணும்னு சொல்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில டேர்ம்லாம் எடுத்துருவாங்க, அது ஒன்று.
அடுத்து எத்தனை தரவுகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், இது இந்த கணினிக்குள்ளே பூத்துறாங்க. உலகத்தில் பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய தரவுகள் இருக்குது, பல வானிலை மையங்கள்லேருந்து வரக்கூடிய தரவு. ஏன்னா ஒவ்வொரு மையத்துலேயும் காற்றின் அழுத்தம், வெப்பம், காற்றின் திசை, வேகம் எல்லாம் கணக்கிடப்படுறது. அது எல்லாமே அதுக்குள்ளே போகிறது. எவ்வளோ தரவு உள்ளே போயிருக்குங்கிறது முக்கியம் ஒன்று. அடுத்தது அந்த கணினியுடைய ஆற்றல். ஒரு செகண்டில் வந்து எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது கணினியுடைய ஆற்றல் மாறுபாடு இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கடைசியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கணிப்பில் மாறுபாடு ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்கி இந்த மாதிரி போவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இதுதான் காரணம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற தரவுகளை உங்களுக்கு சீக்கிரம் கணிக்கணும் அப்படின்னா எவ்வளோ உலகம் ஃபுல்லாக அத்தனை அப்சர்வேட்டரில் தரவுகளை இவ்வளோ நிமிஷத்தில் இப்போ கணிக்கணும்னு அவள் லேசப்பட்ட காரியம் இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு இதில் வர தரவுகளெல்லாம் ஒவ்வொரு டிகிரி எல்லாம் வடக்கு தெற்குன்னு போட்டு கணித்து அதை பாயிண்ட்டாக பண்ணி, இப்போ வந்து சென்னையில் ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது, திருவனந்தபுரத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. பட் நடுவில் இடைப்பட்ட இடங்கள்லாம் எவ்வளோ வேல்யூன்னு தெரியாது இல்லையா? அதெல்லாம் அந்த கணினி பயன்படுத்தி இந்தந்த பாயிண்டில் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு கணித்து அதை வந்து மீண்டும் கணினியில் புகுத்தி வரும் நாட்களில் எவ்வாறு இருக்குங்கிறத கணிக்கிறது. அதாவது இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றதன் அடிப்படையில் ஒரு அனுமானிக்க தான் முடியும் அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒன்றும் இல்லை. இப்போது நீ ஒரு ஆள் இங்கேருந்து அங்கே ஓடுறான் வச்சுங்க, அவனோட ஸ்பீடை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓடுறத கணக்கு பண்ணி. ஆமாம், அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம். கணினி சார்ந்த கணிப்பில் முக்கியமான பங்கு வந்து காற்றின் அழுத்தம், காற்றின் அப்புறம் வெப்பம், அதுக்கப்புறம் காற்றினுடைய திசை, வேகம்லாம் இருக்கு. இதெல்லாம் டைமால் டிவைட் பண்ணுவாங்க. டீஸ் டெம்பரேச்சர் பை டைம், டி விண்ட் ஸ்பீடு பை டைம், டி ப்ரெஷர் பை டைம் அப்படின்னு கணித்து எதிர்காலத்தில் இப்படி இருக்குன்னு சொல்கிறது, அனுமானம் பண்ணுறது. அனுமானம் பண்ணி அது கரெக்டாக இருந்ததுன்னா இது வரும். அதுதான் இப்போ இது இப்படி தான் கணக்கிடுறாங்க அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பக்கம் நம்முடைய நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட கடந்த காலங்களில் வயநாடு அது நம்ம பார்த்துருந்தோம், உத்தரகாண்ட் பார்த்துருந்தோம். இந்த அளவுக்கு நடந்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு, ஏன்னா பல வருடங்கள் கழித்து தான் இப்படியான பெரும் துயரம் நடக்கும். இனி வரக்கூடிய காலத்துலையும் இது எதிர்பார்க்கறக்கோ இல்லை அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிதான் இருக்குமோன்ற ஒரு பதட்டத்தை இந்த மாதிரியான நிகழ்வுகள் உண்டு செய்யுது இல்லையா? அது வந்து இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சதான் நிலச்சரிவு வேணுங்கிறது கிடையாது. மனிதனுடைய நடவடிக்கை காரணமாக தான் நிலச்சரிவே வருது. இப்போ வந்து மலை பகுதியில் இருக்கான், தரைப்பகுதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அவனுக்கு சாலை தேவை. அதனால் மலையை வெட்டி தான் சாலை அமைக்கணும். ஆனால் சாலை அமைக்கும்போது மலையை வெட்டும்போது ஒரு பகுதியில் எங்கே வெட்டியிருக்கோமோ அந்த ரோடு கிடச்சிரும், மீதி பகுதியில் ஒரு நெட்டு மாதிரி போடணும். அது வந்து கீழே விழாத, எதிர்காலத்தை வராத இருக்கிறதுக்கு. அடுத்து அது மேலே மரங்கள் வளர்க்கணும், இந்த மாதிரிலாம் செயல்படணும். மேலே வந்து ஒரு இடத்த வாங்கிட்டோம்னாக்கா மேடும் பள்ளமாக இருக்கும். அதை மனுஷன் திருத்துறேன்னு திருத்தக்கூடாது. அந்த மேடு பள்ளத்தோடய விட்டுட்டு நம்ம விவசாயம் பண்ணால் நல்லது. அதை சரிசம நிலமாக பண்ணிவிட்டு விவசாயம் பண்ணோன்னா அதுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி சொல்லக்கூடிய ஸ்திரத்தன்மை போய்விடும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நிலச்சரிவுக்கான காரணம். அது எந்த டைமில் அந்த ட்ரிகர் பாயிண்ட் எப்போ கீழே விழுங்கிறதுலாம் சொல்ல முடியாது. அது திடீர்னு ஒரு டைமில் இறுக்கி எப்படி கீழே விழுற டைமில் இருக்கும், அந்த டைம் பார்த்து ஒரு மழை வரும்போது கீழே வந்துடுது. அதனால் இந்த மழைக்கு அதுக்கும் அந்த டைமில் வந்திருக்கு, அது எஃபெக்டாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அது மையப்படுத்தி எதிர்வரும் காலத்தில் தமிழகத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் இன்னும் கூடுமான கவனத்தோடு இருக்கணும், அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். ஆமாம். அப்போ அங்கேயும் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் அதுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு அமைப்பு. அவங்களுடைய துணை கொண்டு அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஒரு வீடெல்லாம் கட்டுறோம், சாங்ஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க கூட இதெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். திடீர்னு இந்த இடத்துல தண்ணி வந்து வரத்துக்கான வாய்ப்பு உண்டுலாம் அவங்க அந்த அறிஞர்கள், நில அறிவியல் அறிஞர்கள், எர்த் சயின்ஸ் அவங்கெல்லாம் கூட்டின்னு வந்து பார்த்துட்டு அப்படி தண்ணீர் வந்ததுன்னா எப்படி பாதுகாப்பாக போகணுங்கிறதுக்கு அதுக்காக ஒரு பைப் வச்சு வேறு எங்கேயோ போகிற மாதிரி வழிகள்லாம் பண்ணணும். நிறைய மரங்கள்லாம் வளர்த்து
அதற்குள்ள ஸ்திரத்தன்மை கொடுக்கணும். சில இடங்களில் தேவையாச்சுன்னா செவரை கட்டணும், வந்தால் அதை தாங்குகிற அளவுக்கு. இந்த மாதிரிலாம் வழிமுறைகள் நெட்டை போடணும். இந்த மாதிரிலாம் வழிமுறைகள் கையாண்ட விதவிதமான வழிமுறை கையாள்வதன் மூலம் எதிர்காலத்தில் நடக்காதபடி பண்ணலாம். இன்னும் அதிகமான வீடுகள் இந்த மலை சரிவு பகுதியில் வந்துட்டே இருக்கக்கூடாது. அதிகமான இந்த வீடுகள்லாம் கட்ட அதனுடைய வெயிட் வேறு அதிகமாக இந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுதான். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.